கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒருவரை ஒருவர் நேசித்தல், லவ்விங் ஒன் அனதர். இந்த ஒருவரை ஒருவர் நேசித்தல் என்ற தலைப்பை நான் முதலாவது பார்க்கும் பொழுது, இந்த ஒருவரை ஒருவர் நேசித்தல் எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு டாபிக் தானே. ஸோ வி ஆர் சாம்பியன்ஸ் இன் லவ்விங் ஒன் அனதர். ஸோ இதை குறித்து நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது, அதன் பிறகு அதோடைய வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த டைட்டில் இந்த வசனங்கள் மையமாக வைத்து பேச வேண்டும் என்று. அவ்வாறாக பார்க்கும்பொழுது, நாம் பல வேளைகளில் நம்மை பற்றி நாம் நினைப்பது, நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் ரொம்ப அதிகமாகவே நேசிக்கிறோம். ஆக யாரை தான் அன்பு செய்யாமல் இருக்கிறோம், இதில் என்ன புதிதாக இருக்கிறது என்று நமக்கு பல கேள்விகள் நம்முடைய மனதில் எழலாம் இந்த தலைப்பை பார்த்தவுடன். ஆனால் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த 13ஆம் அதிகாரம் இந்த 2 வசனங்களில், இந்த 2 வசனங்கள் பார்க்கும்பொழுது அது ஒட்டுமொத்த வேதாகமத்தின் ஒரு மையமாக, கிறிஸ்தவத்தின் மையமாக இந்த நேசித்தல் அல்லது ஒருவரை ஒருவர் அன்பு கூறுதல் என்ற ஒரு காரியம் காணப்படுவதை நாம் உணர முடிகிறது. எடுத்தவர்கள் எனக்காக வாசிங்க. யோவான் 13:34 வசனத்தை நாம் ஒரு முறை கூட வாசிப்போம். யோவான் 13:34. ஆக இங்கே பார்க்கும்பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த புதிதான கட்டளை என்று பார்க்கும்பொழுது, இது உண்மையிலே இங்கே தான் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை இதை நம்ம முதல் தடவை இங்கே வேதத்தில் இங்கே தான் பார்க்கிறோமா என்று பார்க்கும்பொழுது, வேதத்தில் இது பல முறை பல வேளைகளில் நம்ம வேதாகத்தை இதற்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த வசனங்கள் அதிகமாக காணப்படுகிறது. உதாரணமாக நான் பார்க்கும்பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நியாயஸ்திரியை சந்திக்கும் பொழுது அவர் கூறின காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22 35 முதல் 40 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அந்த நியாயஸ்திரிக்கு வெளிப்படுத்துவார். அந்த நியாயஸ்திரி போய் கேட்பார். எடுத்தவர் எனக்காக வாசிங்கள். இந்த 22:35 நம்ம வாசிப்போம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது அந்த நியாயஸ்திரி கேட்கிறார், நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்கும்பொழுது இயேசு கூறின பதில் தான் அந்த 37-40 வரை 2 கற்பனைகளையும் கூறுகிறார். ஒன்று பார்க்கும்பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 2வது கற்பனை பார்க்கும்பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக இந்த 2 கற்பனை இங்கே தான் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, அங்கே ஆண்டவராக இயேசு சொல்கிறார் 40ஆம் வசனத்தில், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் என்று நாம் பார்க்கிறோம். என்றால் இதை நம்ம பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அந்த பஞ்சாகமம் என்று கூறப்படுகிற உபாகமம் மற்றும் லேவியராகமத்தை வாசிக்கும்பொழுது நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. உபாகமம் 6:5 நம்ம வாசிக்கும் பொழுது இந்த 37ஆம் வசனத்தை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதைத் தொடர்ந்து லேவியராகமம் 19:18 நாம் வாசிக்கும் பொழுது அந்த 2வது கற்பனை நாம் பார்க்க முடியும். எடுத்தவர் எனக்காக வாசிங்க. லேவியராகமம் 19:18. லேவியராகமம் 19:18 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பெருமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கும் பொழுது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல,
இந்த பழிக்கு பழி வாங்குவது, ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்வது, இதை பற்றி நாம் பேசணும்னா அது ஒரு தனி சர்மனாக போயிடும். நம்ம அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசவில்லை. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு கற்பனையை தேவன் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று நாம் பார்க்கும்பொழுது இந்த யோவான் 13:34 வாசிக்கும் பொழுது இந்த புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று இயேசு கூறுவதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை கூட அந்த 13:34 நாம் வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், இங்கே பார்க்கும்பொழுது நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ இங்கே இந்த புதிதான கட்டளை என்று பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேவனை நீ உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கற்பனை. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரையும் அன்பு கூற வேண்டும் என்பதும் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கட்டளை. ஆனால் இங்கே என்ன புதிதாக சொல்கிறார் பார்க்கும்பொழுது, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள். த வே ஐ லவ்ட் யூ, யூ மஸ்ட் லவ் ஈச் அதர். அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கே பார்க்கணும். இந்த புதிதான கட்டளை என்னன்னு பார்க்கும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம் மீது இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தாரோ அதே மாதிரியான அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பது தான் அந்த புதிதான கட்டளை. ஆக இந்த புதிதான கட்டளை இயேசு ஏன் இங்கே சொல்கிறார் என்று பார்க்கும்பொழுது, இந்த வசனம் சொல்லப்பட்ட அந்த பேக்ரவுண்ட், அதனுடைய பின்புலத்தை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு அதை புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். இங்கே பார்க்கும்போது இந்த வசனம் எங்கு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கும்பொழுது யோவான் 13ஆம் அதிகாரம், இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை பார்க்கும்பொழுது அந்த 5 அதிகாரங்களும் எந்த இடத்தில் ஏற்பட்ட சூழலை விவரிக்கிறது என்று பார்க்கும்பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு குறைந்த மணி நேரம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். அப்பொழுது அவர் அந்த மேல் வீட்டு அறையில் பஸ்கா பண்டிகைக்காக பஸ்காவை அங்கே கொண்டாட, அதை ஆசரிக்க அந்த சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடும் பொழுது இயேசு இந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் அன்பாயிருங்கள் என்று. ஏன் என்று பார்ப்போம் என்றால், அந்த 13ஆம் அதிகாரத்தை நம்ம சற்று வாசித்தோம் என்றால், இயேசு அங்கே கூடுகிறார். பஸ்காவை ஆசரிக்க எல்லா சீஷர்களும் அங்கே காணப்படுகிறார்கள். நம்மளருக்கும் தெரிந்தது. இயேசு அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்பொழுது, அவர் தன்னுடைய ஆடைகளை கலைந்து இடுப்பில் அந்த சிலையை கட்டிக்கொண்டு எல்லோருடைய பாதங்களையும் கழுவினதை நாம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதை முடித்த பிறகு இயேசு தன்னுடைய கல்வாரி பயணத்தை குறித்தும், தான் எவ்வாறு மரிக்கப் போகிறார், இன்னும் சிறிது நேரத்தில் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்தும் அவர் அங்கே அந்த சீஷர்களுக்கு ரொம்ப இன்டிமேட்டாக, பர்சனலாக, ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் தான் இருக்காங்க. ஆக இந்த பணிவிடை செய்த பிறகு யூதாஸ் காரியத்தை அங்கேருந்து கடந்து செல்வதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் யோவான் 13ஆம் வாசித்தாலும் சரி, இல்லை லூக்கா 22 வாசித்தாலும் சரி, இந்த இயேசு தன்னுடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவின பிறகு அந்த யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இயேசுவும் அவங்ககிட்ட சொல்கிறார், யூதாஸே நீ செய்ய வேண்டிய காரியத்தை போய் செய்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு இங்கே பார்க்கும்பொழுது, அந்த லூக்கா 22 வாசிக்கும் பொழுது, இந்த இயேசு தன்னுடைய கடைசி காலத்திலும் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார், கல்வாரியில் ரத்தம் சிந்த போகிறார் என்பதை அவர் உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, இந்த சீஷர்கள் எல்லாம் எதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்களுக்குள்ளாக இப்போ இயேசு சொல்லிட்டார், உங்களில் ஒருவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படி சொன்ன உடனே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் மாறிடுச்சு. ஜீசஸ் அங்கே பேசின்னு இருக்காரு. அந்த 12 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, யாராக இருப்பான், இவனாக இருப்பானா அவனாக இருப்பானா, நம்மக்குள்ளே யாரா அது பிளாக் ஷீப்பு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, லூக்கா 22 எனக்காக எடுங்க. லூக்கா 22 23ஆம் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் அங்கே பார்க்கும்பொழுது, யார் நமக்குள் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அங்கே 22ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம யார் அப்படி செய்வான் என்று ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யாராக இருப்பாங்க? அந்த டிஸ்கஷன் அப்படியே ஸ்லோவாக போகுது. இது வழக்கமாக இப்போ உலகத்தில் நடக்கிற காசிப் மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும்,
அப்படி இருக்குமோ அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு வேற எங்கேயோ டிவைட் ஆகிடும். இப்போ அது மாதிரி இங்கே பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க பார்க்கும்பொழுது யூதாஸ்னு அவங்களுக்கு தெரியாது, யாராக இருப்பாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்க்கும்பொழுது அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வாக்குவாதத்தை அறிந்தவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மம், அந்த சகோதரத்துவ அன்பு காணப்படாத நிலையில் தான் இயேசு இப்பொழுது கூறுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? நான் உங்களுக்கு காண்பித்த அன்பை போல நீங்கள் ஒருவரை ஒருவர், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பது தான் அங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஆக அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மை நேசித்தார், ஏன் இந்த ஒரு புதியதான ஒரு கட்டளை என்று அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும்பொழுது நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ஒவ்வொருவருடைய குறைகளையும் யாருடைய குறைகளையும் காணாத அன்பாக காணப்படுகிறது. அதாவது குறைகளை காணாத அன்பு என்று நம்ம பார்க்கிறோம். நாம் பல வேளைகளில் நாம் பலரை நம்ம நேசிக்கிறோம் அல்லது அன்பு செய்கிறோம் என்று நாம் பேச்சளவில் நாம் சொல்ல முடியும் பல வேளைகளில். ஆனால் உண்மையிலேயே நாம் அவர்களை தன்னைத்தான் நேசிப்பது போல நாம் நேசிக்கிறோமா? உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரையும் அன்பு கூறுவாக என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வலியுறுத்துகிற காரியம் என்னென்னு பார்க்கும்பொழுது இந்த 11 பேர் தான் இருக்காங்க. இப்போ இந்த வசனம் சொல்லும்பொழுது யார்? யூதாஸ் ஆல்ரெடி போயிட்டார். இப்போ இந்த 11 பேருக்கு தான் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆக இந்த மெசேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சபைக்கும் சபை மக்களுக்கும் சபைக்குள்ளாக இருக்கிற சகோதரத்துவ அன்பில் இருக்கிற நமக்கான ஒரு பாடமாக இது காணப்படுகிறது. ஆக குறைகளை காணாத அன்பு என்று பார்க்கும்பொழுது இங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு பாதத்தை கழுவினார். அவர் எல்லாருடைய பாதத்தையும் கழுவுகிறார். பேதுரு தன்னை மறுதளிக்க போகிறார் என்று தெரிந்தும் அவருடைய பாதத்தை கழுவுகிறார். யூதாசி இப்போ இன்னும் 1 ஹவரில் அது கிளம்பி காட்டி கொடுக்க போகிறார். ஆனாலும் அவருடைய பாதத்தை அவர் கழுவுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த வேலையில் இருந்தோம்னா போயிருப்போம். யூதாஸ் பக்கத்தில் இருந்திருப்பார். யூதாஸ் என்னை காட்டி கொடுக்க போகிறல இன்னும் கொஞ்சம் நேரம், சரி மனசில் ஏதாவது நம்ம நினச்சோம், இவன் தான் நம்மளை காட்டி கொடுக்க போகிறான், இவன் பார்த்து எது கழுவின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம பைபாஸ் பண்ணிட்டு போயிருப்போம். யூதாஸே முடிச்சிருப்பார், தெரிஞ்சு போச்சோ ஒரு வேலை அப்படின்னு. ஆனால் இயேசு இங்கே பார்க்கும்பொழுது தன்னுடைய குறைகளை, தன்னுடைய சகோதரத்துவ அன்பில் உள்ள மக்களுடைய குறைகளை காணாத ஒரு அன்பினை அங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக நான் உங்களை அன்பு செய்தது போல என்று அவர் கூறும்பொழுது அவர் தன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய தனக்கு நெருக்கமானவர்களுடைய குறைகளை காணாமல் அவர்களுடைய நிறைவை மட்டும் கண்டு அவர்களை முழுமையாக நேசித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லோருக்கும் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் என்னென்னா, தூரமாக இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக அன்பு செஞ்சிடலாம். ஏன்னா அவங்க தான் தூரமாக இருக்காங்களே, ரொம்ப ஈஸி. கிட்ட ஃபேமிலியில் இல்லை சபையில் வார வாரம் பார்க்குறவங்கள இல்லை டெய்லி பார்க்குறவங்கள அவங்கள அன்பு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப என்னது மிகவும் கஷ்டமான காரியம். ஏன்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருவருடைய குறைகளும் யாருக்கு தான் தெரியும்? நம்ம கூட இருக்கும் நல்லா தெரியும். இப்போ நான் இங்கே இருக்கேன்னா என்னுடைய குறைகள் யாருக்கு தெரியும்? என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியும், எனக்கு நெருக்கமானவங்களுக்கு தெரியும், நான் பண்ணுற எல்லா வேலைகளும் அவர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த அன்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனியும். ஆமாம், இவரை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? ஆமாம், இவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாதா? ஆக ஒரு நெருக்கம் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய குறைகள் அதிகமாக காணப்படுது. அந்த நிறைவை பார்க்க நம்ம பல வேளைகள் என்ன பண்ணுறோன்னா மறந்து போயிடுகிறோம் என்பது நம்ம இங்கே புரிந்து கொள்ளணும். பல வேளைகள் நம்ம அன்பு செய்கிறோம் சொல்கிறோம், ஆனால் நம்மளை கூட இருக்கிறவர்களே, நமக்கு நெருக்கமானவர்களே இல்லை வார வாரம் பார்க்கின்ற அந்த சகோதர சகோதரிகளை பார்க்கும்பொழுது அவர்களுடைய ப்ளஸ் நமக்கு மைனஸ் வருதா, அல்லது அவர்களோட நெகட்டிவ்ஸை நம்ம அதிகமாக பார்க்கிறோமா? அவருடைய குறைகளை நாம் அதிகமாக பார்க்கிறோமா, அல்லது நாம் அவருடைய நிறைவை நாம் பார்க்கிற மக்களாக காணப்படுகிறோமா? இயேசு இங்கே நமக்கு கூறுகிற காரியம், உலகத்தில் உள்ள பிறந்த அனைவருமே குறையுள்ள மனிதர்கள், குறைபாடுள்ள மனிதர்கள். ஆக நாம் ஒவ்வொருவருடைய குறைகளையே நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய அன்பு பூரணமான அன்பாக, இயேசு நமக்கு வெளிப்படுத்தின அன்பாக அது ஒரு காலம் இருக்க வாய்ப்பே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பல உதாரணங்கள் நாம் பார்க்கிறோம். எவ்வாறு நாம் ஒரு சகோதரனை, நாம் கண்ட சகோதரனை சகோதரியை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று. 1 யோவான் 3:10 எனக்காக வாசியுங்கள். 1 யோவான் 3:10 ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம்.
ஆக இங்கே பார்க்குறோம், யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ஆக நம் தேவனுடைய பிள்ளைகளா அல்லது பிசாசின் பிள்ளைகளா என்பதை எதுதான் தீர்மானிக்கும்? நாம் நம்மில் வெளிப்படுத்துகிற அந்த அன்பு தான் அதை வெளிப்படுத்தும். ஆக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு முக்கியமான அடையாளமே எதுன்னு பார்க்கும்பொழுது, நாம் கண்ட சகோதரிடத்தில் காண்பிக்கிற அன்பு முதலாவதாக. அப்புறம் உலகத்தில் அன்பு வருதுன்னு அப்புறம் வருவோம். முதல்ல நம்ம கண்ட சகோதரரை, கண்ட சகோதரிகளை, நமக்கு நெருக்கமானவர்களை, நாம் வார வாரம் பார்க்கின்றவர்களை, பல வேளைகளில் நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்கிறவர்களை, அவர்களை நாம் முழுமையாக நேசிக்கிறோமா அல்லது அன்பு செய்கிறோமா? இதை நாம் நம்மை கேள்வி கேட்க வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது தான் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு காண்பித்த அன்பை மாதிரி, அவர் ஏற்கனவே எல்லாவற்றுக்கும் ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் தேவன். ஆக அத்தகைய அன்பிற்கு ஈடான நம்முடைய அன்பு இருக்குமா என்று பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம யாருமே சொல்ல முடியாது நான் எல்லோரும் அன்பு செய்கிறேன், உண்மையிலே நமக்கு உண்மையாக நாம் சொல்வோமே என்றால். மேலும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 2:7-8 வாசிப்போம். 1 யோவான் 4:7-8. ஆக இங்கே பார்க்கும் பொழுது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆக நான் தேவனை அறிந்திருக்கிறேன், ஓகே, ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் தேவனுக்குள்ளாக காணப்படுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே என்றால், அது நாம் மற்றவர்களிடத்தில் காண்பிக்கிற அன்பின் வெளிப்பாடை பொறுத்து தான் அது அமையும். ஆக நான் சும்மாவே நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆர் யூ சேவ்னு கேட்டால் நம்ம எல்லோரும் ப்ரௌடாக சொல்லுவோம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் அதற்கான அன்பு. இங்கே பார்க்கும்பொழுது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். நம் அன்பை வெளிப்படுத்தாத பொழுது நம் தேவனை உண்மையிலேயே அறிந்திருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக காணப்படுவதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆகவே முதலாவது காரியம் பார்க்கும்பொழுது, இங்கே தேவன் குறைகளை காணாத, ஒவ்வொருவரிடத்திலும் குறைகளை பார்க்காமல் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த நிறைவினை பார்த்து தன்னுடைய அன்பினை முழுமையாக வெளிப்படுத்தினார். இயேசுக்கு நல்லா தெரியும், பேதுரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மை மறுதளிக்க போகிறார், இன்னும் கொஞ்ச நேரம் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அவரை ஒலிவமலையில். அதன் பிறகு பார்க்கும்பொழுது இயேசுக்கு அந்த சீஷர்கள் மட்டுமா தான் தெரியுமான்னு பார்த்தா, அங்கே இருக்க பல இஸ்ரவேலரை அவருக்கு தெரியும். பல பேருக்கு ஒரு நன்மை, பல்வேறு விதமான அற்புதங்களை நம்ம வாசிக்கிறோம் 4 சுவிசேஷங்களையும். இப்போ நிக்கோதேமே என்ற ஒருத்தரை பார்க்குறோம், அவர் இயேசுக்கிட்ட வர்றாரு. அதுக்கப்புறம் இயேசு அவருக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லி அனுப்புகிறார், நீ மறுபடியும் பிறக்கணும்னு. இப்போ அந்த மனிதன்லாம் சிலுவையில் இயேசு அறையப்படும்பொழுது ஏதாவது சப்போர்ட் பண்ணாரா? பார்க்கும்பொழுது எதுவும் பண்ணல. ஆனால் இயேசு அவரையும் அன்பு கூர்ந்தார். 100க்கு அதிபதி பார்க்குறோம், 100க்கு அதிபதி தன்னுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இயேசுவை பார்க்கறதுக்கு அனுப்புகிறார். அங்கே இருக்க பிரதான ஆசாரியர்கள் மற்றும் சில பேர் போய் பேசுகிறாங்க. அந்த மகள் குணம் அடைகிறா. இயேசு சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேலருக்குள்ளும் இத்தகைய விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லிட்டு அந்த மகள் குணம் அடைகிறத நாம் பார்க்குறோம். ஆக அந்த 100க்கு அதிபதி இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது ஏதாவது ஐயோ அவர் நம்மளுக்கு இப்படி செஞ்சுட்டாரே, நம்ம போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்களான்னு பார்க்கும்போது இல்லை. ஆனால் இயேசு அவர்களையும் நேசித்தார் அல்லது அன்பு செய்தார் என்று பார்க்குறோம். ஆக நம்ம ஒவ்வொருவருடைய குறைகளும் அறிந்து தான் தேவன் நம்மை அன்பு செய்கிறவராக காணப்படுகிறார். ஆனால் நாம் எப்படி மற்றவர்களை அன்பு செய்கிறோம்? அதுதான் இப்போ கேள்வி. மற்றவர்களை அவர்களுடைய குறைவுகளோடு கூட நாம் அன்பு செய்கிறோமா? இல்லை சும்மா போ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இருக்கிற இவ்வளோ குறைகளை வச்சுன்னு உன்னை எப்படி அன்பு செய்ய முடியும் அப்படி நம்ம கேட்டோமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ஆளை தான் நான் அன்பு செய்வேன், இல்லை அவரை தான் நான் நேசிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எழுந்து வெளியே போக வேண்டியதான். ஆக இங்கே பார்க்கும்பொழுது ஒருவரில் ஒருவர் அன்பாக இருத்தல் அல்லது ஒருவரை ஒருவர் நேசித்தல் என்று பார்க்கும்பொழுது இயேசு இங்கே ஒரு கிளியரான மாடலை காமிக்கிறார், ரோல் மாடலை. நான் உங்களை எப்படி நேசித்தேன். யூதாசை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டி கொடுக்க போகிறார் 30 வெள்ளிக்காசு. ஆனால் அவருடைய பாதங்களையும் நான் கழுவினேன். அப்போ தெரியாது சிஷ்யர்களுக்கு, சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இதை யோசிச்சிருப்பாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வாறு ஒருவரை நேசிக்கிறோம். குறிப்பாக இது உலக பிரகாரமான
வெளி மக்களுக்கு இல்லை, உள்ளே இருக்கிற சபை மக்களுக்கு. சரி, குடும்பத்தை விட்டு போய் வெளியே வரும், சபை மக்களை நாம் எவ்வாறு நேசிக்கிறோம்? ஒருவரே நாம் அவர்களுடைய குறைகளை களைந்து அவர்களுடைய நிறைவை பார்க்க நமக்கு தோன்றுகிறதா? நாம் எத்தகைய வகையில் நாம் மற்றவர்களை பார்க்கிறோம்? ஆக இதை நாம் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று ஒருவரில் ஒரு அன்பாக இருக்க கடவுள் என்று பார்க்கும்போது அது ஒரு பேச்சளவில் அல்லாது நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடிக்கின்ற அல்லது அதை நம்ம ஆசரிக்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆக நாம் இரண்டாவதாக பார்க்கும்பொழுது நேரமாகுது. இரண்டாவது பார்க்கும்பொழுது முதலாவது நம்ம பார்த்தோம் தகுதி. அதாவது இயேசு அவருடைய அன்பு எவ்வாறு இருந்ததுன்னா, மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காமல் அதை அனுசரித்து அவருடைய நிறைகளை பார்த்து தேவன் அவர்களை நேசித்தார், எல்லோரையும் நேசித்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய அன்பு எவ்வாறு இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது, இப்போ நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களா? ஆர் வி டிசர்வ் ஃபார் ஜீசஸ் லவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நோ, இல்லை என்பது தான் பதில். ஆனாலும் கூட தேவன் என்ன பண்ணார்? நம்மை நேசித்தார். தகுதியில்லாத என்னையும் கூட தேவன் நேசித்தார். ஆக தேவனுடைய அன்பு எந்த விதமான ஒரு தகுதியும் பார்த்து கொடுக்கப்படுகிற அன்பு அல்ல, அது எல்லோருக்கும் பொதுவானது. ஆக நாம் எவ்வாறு மற்றவர்களை அன்பு செய்கிறோம்? இப்போ அதுதான் இந்த முக்கியமான கேள்வி. இரண்டாவது கேள்வி பார்க்கும்பொழுது பிறருடைய குறைகளை பார்க்கிறோமா? இரண்டாவது பிறருடைய தகுதிகளை நாம் பார்க்கிறோமா? நம்முடைய அன்பு பல வேளையில் எப்படி இருக்குதுன்னா வேரி ஆகுது. ஓகே, அந்த சிஸ்டரை பார்த்தா ஓகே 85% பண்ணலாம் அன்பு. இங்கே ஒரு பிரதரை பார்த்தா 15% பண்ணலாம். ஏன்னா நம்ம குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். அவர் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார், இவர் ஒரு வேளை எப்பயுமே நம்ம பார்க்க மாட்டோம். இல்லை ஒரு வேளை அவர் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பார், நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருப்பார். இந்த பிரதர் பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு முறை தான் பார்ப்போம், அது சில டைமில் பார்க்க முடியாது. ஆக நம்முடைய அன்போட கிரேடு பார்க்கும்பொழுது அது எப்படி பார்க்கும்போது நம்மளே நம்ம நிதானிக்கிறோம். இஸ் நாட் டிசர்விங் மை 100% லவ்வில், ஓகே 80% போதும், ஹீ டிசர்வ் ஃபார் 90%. நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர்களுக்கு உண்மையிலேயே நம்ம அன்பை பெற்றுக்கொள்ள தகுதி இருக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம அன்பு செய்கிறோம். பல வேளைகளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, போதும் இவனுக்கெல்லாம் நம்ம ஓவராக பண்ணோம்னு வச்சிங்களேன், இதோட பிடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம அன்பை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து இங்கே பார்க்கும்பொழுது எந்த விதமான தகுதியும் பாராமல் எல்லோரையும் சரிசமமாக நேசித்தார். பிலிப்பியரில் நம்ம வாசிக்கணும். அதான் பிலிப்பியர், எனக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்பேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க எனக்கு. ஆக எப்போ நம்ம இது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்று பார்க்கும்பொழுது, எல்லோரும் சரிசமம் என்ற ஒரு பார்வையில் நாம் பார்க்கும்பொழுது அதை நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியரில் எழுதுகிறார், பவுல் எழுதுகிறாரு, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் என்ன சொல்கிறாரு? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர்கள். நம்ம மற்றவர்களை எப்படி நம்ம பார்க்குறோம்? ஒரு சகோதரியோ இல்லை யாரையோ நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறான்னா, எல்லோரையும் தங்களிலும் மேன்மையாக பாருங்கள், யாரையும் உங்களுக்கு குறைச்சி பார்க்காதீங்க அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா, சில பேரை மேலே பார்ப்போம், சில பேர் இப்படி டவுனாக பார்ப்போம். ஓ இவர் இவ்வளோதான், அவர் பெரிய ஆள்ப்பா, கொஞ்சம் நல்லா பேசுவோம் அவர்கிட்ட சிரிச்சு. இன்னொருத்தர் டவுனாக இருந்தால் ஹலோ பிரதர் ப்ரைஸ் தலாட், அவள் தான் திரும்பி கிளம்பினே இருப்போம். இங்கே சொல்கிற காரியம் பார்க்கும்பொழுது நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கணும்னு பார்க்கும்பொழுது அது தகுதிகளை பார்த்து வரக்கூடிய அன்பு கிடையாது. எல்லோரிடத்திலும் நம்ம சரிசமமாக ஈக்குவலாக பகிரப்பட வேண்டிய ஒரு அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரையும் நம்ம ஈக்குவலாக பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் எல்லோரையும் முழுமையாக இயேசு கிறிஸ்து எவ்வாறு நேசித்தாரோ அதுபோல் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமான அந்த குவாலிஃபிகேஷன்ஸோ அல்லது அவர்களுடைய தகுதிகளையோ வைத்து நாம் அன்பு செய்தோமே என்றால் நம்ம ஒரு காலம் இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரியை பின்பற்றுகிற அன்பை நாம் வெளிப்படுத்த முடியாது. நம்ம என்ன பேச்சில் சொல்லலாம், நான் ஒரு லவ்விங் பர்சன், நான் எவ்வளோ பெரிய, நம்மள நம்பி ப்ரைஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் இயேசுவின் பார்வையில் அது உண்மையாகவே இயேசு வெளிப்படுத்தின அன்பை பிரதிபலிக்கிறதா என்று பார்க்கும்பொழுது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய இரண்டாவது கருத்தாக நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக நாம் தொடர்ந்து பார்ப்போம், இயேசுவின் அன்பு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு.
அன்கண்டிஷனல் லவ் நம்ம பார்க்குறோம். ஆக இயேசு ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று பார்க்கும் பொழுது அவர் பண்ண அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, ஹி டெமான்ஸ்ட்ரேட்டட் அண்ட் அன்கண்டிஷனல் லவ். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவர் நம்மை நேசித்தார். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் நம்மை நேசித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பல வேளையில் பார்க்கும்பொழுது நம்முடைய அன்பு எப்படி இருக்குது அப்படி நம்ம ஆராய்ந்து பார்ப்போமே என்றால், நம்முடைய அன்பு பல வேளையில் கண்டிஷனல் லவ்வாக இருக்குது, அன்கண்டிஷனல் இல்லை. இயேசு பண்ணது தான் அன்கண்டிஷனல். நம்மளுடைய அன்பு எப்படி? கண்டிஷனல் லவ். நான் உன்னை இவ்வளோ அன்பு செய்கிறேன், நீ இதெல்லாம் பண்ணியா, அவ்வளோதான், அந்த இடத்துல அன்பு ஸ்டாப் ஆகிடும் கொஞ்சம் நாளைக்கு, அப்புறம் திருப்பியும் கண்டினியூ ஆகும் அன்பு. ஸோ நம்முடைய அன்பு எவ்வாறு இருக்குதுன்னா, பல வேலைகள் பார்க்கும்போது சுச்சுவேஷனல் லவ்வாக இருக்குது. அதாவது சந்தர்ப்பவாதமான ஒரு அன்பாக காணப்படுகிறது. ஒரு சூழ்நிலையில் நான் மிகவும் அன்பாக நேசிப்பேன். ஒரு சூழல் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அன்பை தூக்கி ஓரமாகவே அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். ஆக தேவன் நம்ம எவ்வாறு நேசித்தார் என்று பார்க்கும்பொழுது, அவர் 100% நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தினார் தன்னுடைய வாழ்க்கையில். ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கும்பொழுது ஒருவரை ஒருவர் நேசித்தல் அல்லது அன்பு செய்தல் என்று பார்க்கும்பொழுது, தேவன் எவ்வாறு ஒரு நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு கண்டிஷனும் அவர் போடல. ஒரு சிலுவையில் அறையப்படுறாரு, அங்கே ஒரு கல்லன் இருக்கார், நம்ம பெரிய வெளி என்று கூட தியானித்தோம். ஏதாவது ஒரு நிபந்தனை பேர் அவனை ரட்சித்தாரன்னு பார்க்கும்போது இல்லை, அந்த கல்லன் கேட்டால் உடனே அவர் ரட்சிப்பை கொடுத்தார். அவர் மன்னிப்பை சிலுவையில் கொடுக்கும்பொழுது எல்லோருக்கும் கொடுத்தார், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. அங்கேருந்து எல்லாருமே பாவிகள்னு அவருக்கு தெரியும், எல்லாருமே தன்னை நோக்கி இகழ்ந்தார்கள் என்று தெரியும். ஆனாலும் கூட அவர் மன்னித்தது என்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 3 விதமான காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஒன்று, பார்க்கும்பொழுது குறைகளை காணாத அன்பை தேவன் வெளிப்படுத்தின நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, பார்க்கும்பொழுது அவர் எந்த விதமான தகுதியும் பார்த்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை. மூன்றாவது நாம் பார்க்கும்பொழுது அவர் நிபந்தனையற்ற அன்பு, எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தன்னுடைய அன்பை முழுமையாக அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எப்படின்னா, பிறருக்காக நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் அன்பின் உச்சக்கட்டம் என்று நாம் பார்ப்போம். த பினாக்கிள் ஆஃப் த லவ் சொல்லுவாங்க. அதாவது அன்பின் உச்சக்கட்டம். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் என்னன்னு பார்க்கும்போது, அவர் இந்த உலக மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். யோவான் 3:15 வாசிக்கிறப்ப வாசிக்க வேண்டாம். ஆக இந்த ஜீவனை கொடுக்கிற அன்பு என்று பார்க்கும்பொழுது இது ஒரு மிக முக்கியமாக, உடனே போய் ஜீவனை கொடுக்கணும் அப்படி இல்லை. அத்தகைய அன்பு நமக்கு காணப்படுகிறதா? பிறருடைய குறைகளையே நம்மளால் மன்னிக்க முடியாமல் அவர்கள் அன்பு செலுத்த முடியல, நம்ம எப்படி ஜீவனை கொடுப்போம்? பிறருக்காக உயிரையே கொடுக்கிற ஒரு அன்பு நம்ம பார்க்குறோம். நம்முடைய அன்பு உயிரை கொடுக்கறதா இருக்கா இல்லை உயிரை தெரியல, நம்ம தான் நம்மளை கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆக இந்த தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் அன்பு என்று பார்க்கும்பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம், அதே இடத்துல நம்ம பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் யோவான் 15:11-14 வசனங்கள் நாம் வாசிப்போம். யோவான் 15:11 முதல் 14. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்தில் போதும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு. ஆக அந்த அன்பை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார். இன்னும் ஒரு வித்தின் 12 ஹவர்ஸில் சிலுவை மரணத்தில் சென்று நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆக இந்த ஜீவனை கொடுத்த அன்புன்னு பார்க்கும்பொழுது அது அன்பினுடைய உச்சக்கட்டம். எவ்வாறு நாம் ஒருவர் மற்றவரை அதிகமாக நேசிக்கிறோம், உண்மையிலேயே அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதனுடைய வெளிப்பாடு தான் அது. கிபி 1800, அதாவது 19th செஞ்சுரியில் பார்க்கும்பொழுது 18ஆம் நூற்றாண்டில் இந்த யூகேயில் பிரின்சஸ் ஆலிஸ், அதாவது குயின் விக்டோரியாவோட டாட்டர். குயின் விக்டோரியாவுக்கு 9 பசங்க, அதில் 3வது சைல்டு இவங்க. இந்த பிரின்சஸ் ஆலிஸ் என்ன பண்ணுறாங்க, வளர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு பசங்க 4 பசங்க இருக்காங்க.
19th செஞ்சுரியில் பார்க்கும்போது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிரதிட்சமாக இல்லை, இந்த நாட்களில் காணப்படுவது போல். ஆகவே அந்த பிரின்சஸுடைய அந்த பிள்ளைகள் வந்து தொடர்ந்து அந்த 4 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நோய் பேர் வந்து பார்த்திங்கன்னா டிப்தரியா. அதாவது மெடிக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு அதை பற்றி தெரில. அது பார்க்கும். ஆனால் சின்ன பசங்களை, ஆனால் நானும் போட்டிருக்கேன், பசங்களுக்கு அந்த டெட்டானஸ் வந்து இது போடுறாங்க, தடுப்பூசி போடுறாங்க. ஃபஸ்ட்டு 6 months இல்லை 1 yearக்குள்ளே அதை போடுறாங்க. இப்போது அந்த நாட்கள்லாம் தடுப்பூசி இருந்த மாதிரி தெரியல. ஆக என்ன பண்ணுறாங்க, இந்த மக்கள், இவனுக்கு வந்து ஒரு 10 வயசு ஆகுது அவங்க பையனுக்கு, மற்ற பிள்ளைகளும் இருக்காங்க, எல்லாருமே 4 பேருமே அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த டிப்தரியான்ற அந்த ஒரு டிசீஸால். அந்த டிசீஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது வரும்பொழுது அதோட மூச்சுக்குள்ள அந்த தொண்டை கக்குவான்னு சொல்கிறாங்க, அது தொண்டையில் அடைப்பட்டு பல வேளைகளில் அது ஹை ஃபீவர் இல்லை உயிரையே மாய்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நோயினுடைய வீரியம் காணப்பட்டது. ஓகே, இப்போ இவ்வாறு எல்லாருமே அஃபெக்ட் ஆகிட்டாங்க, எல்லாருமே ஐசோலேஷனில் இருக்காங்க. அதில் பார்க்கும்பொழுது அவர்களுடைய ஒரு டாட்டர் வந்து இறந்துடுறாங்க, அதாவது இந்த நோயினால் இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அதை வந்து இவங்க இந்த பிரின்சஸ் ஆலிஸ் வந்து அவங்க தனக்குள்ளாக வச்சுருக்காங்க, இறந்த மேட்டரை சொல்ல. ஏன்னா அவங்க பிரதர்ஸ்லாம் சொன்னால் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபியூ வீக்ஸ் வந்து சொல்லவே இல்லை. ஆனால் மற்ற 3 பேருமே இன்னும் தனியாக ஐசோலேஷனில் தான் இருக்காங்க. டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா, இவங்க போர் யாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, கூட போய்ட்டு யாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட பேசினா இவங்களுக்கு தொற்றுவேது, அது ஒரு ஹைலி கண்டேஜியஸ், அதிகமாக தொற்றும் உடனே. அப்படி காணப்படும்பொழுது இவங்க அப்புறம் திரும்பி கேட்டுன்னு இருக்காங்க, எங்கே காணோம் அக்காவா இல்லை தங்கச்சை காணோம் அப்படின்றபோது அந்த பையன்கிட்ட வந்து ஒரு நாள் இவங்க முடியாமல் சொல்லிடுறாங்க, இது மாதிரி இறந்துட்டா இந்த பிரச்சனையால் அப்படின்றப்ப அந்த பையன் ரொம்ப அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. தன்னுடைய சொந்த சகோதரி பார்த்திங்களா, கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் வந்து அவன் ரொம்ப கதறி அழுது, அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் தேவைப்படுது. இப்போ வேறு வழி இல்லை, இந்த அம்மா பார்க்குறாங்க, பிரின்சஸ் ஆலிஸ் பார்க்குறாங்க, வேறு வழி இல்லாமல் அவனை போய் என்ன பண்ணுறாங்க, கட்டி அரவணைத்து, அவன் கேட்குறான் அவனுடைய ஆறுதலுக்காக அவனை கட்டி அரவணைத்து முத்தமிட்டு அவனை சாந்திப்படுத்திடுறான். அந்த பையன் கேட்குறான் அழுது, மம்மி கேன் யூ கிஸ் மீ அப்படி சொல்லிட்டு. ஓகே, அவங்களும் போயிட்டு தாய் என்பது ஒன்றும் பண்ண முடியல, போயிடுறாங்க. இப்போ என்ன வச்சு அந்த கண்டேஜ் இவங்களுக்கு பரவிடுச்சு, யாருக்கு, அம்மாவுக்கு பரவிடுச்சு. அந்த பிள்ளைகள் எல்லோரும் இருக்காங்க, அம்மா இறந்துட்டாங்க இன்னும் 2 weeksல. இந்த பிரின்சஸ் ஆலிஸ் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க வித்தின் 14 daysல இந்த நோய் தாக்கி. ஆக அந்த அவங்களுடைய இறப்பில் அந்த ஃபினரலில் வந்து அந்த ஒரு கேதரிங்கில் கூட்டின அந்த ஒரு ஆர்கனைசர் தான் இதை பற்றி சொல்கிறார். பிரின்சஸ் ஆலிஸ் இவ்வாறு இருந்தாங்க, அவங்க நினச்சிருந்தா உயிரோடு இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட தன்னுடைய மகளுக்காக அவளுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக அவங்க போயிட்டு அந்த டாக்டர் சொன்ன அந்த பரிந்துரை கேட்காம காண்டாக்ட் பண்ணதால் தொற்று நோயில் இறந்துட்டாங்க என்று. ஆக இத்தகைய அன்பு உலக பிரகாரமான ஒரு தாய் அன்பு. இந்த உலகத்திலே நடக்கிற ஒரு அன்பே இப்படி இருக்கும் பொழுது, தேவன் நமக்காக நம்மை மீட்டெடுக்க கல்வாரியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அத்தகைய அன்பு ஒரு விலையேற பெற்ற அன்பாக காணப்படுகிறது. அதை வந்து நம்மளுடைய தாய் அன்போ அல்லது நம்முடைய பேரண்டல் அன்போ எந்த விதமான அன்போடையும் அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாத அன்பு. ஆனால் தேவன் அதை நமக்கு மாதிரியாக காண்பித்திருக்கிறார். அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நம்ம ரீச் பண்ணிட்டாலே போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சும்மா ஒரு 2 நாள் அப்படி பேசிட்டோன்னே என்ன நினைக்கிறோன்னா, என்னுடைய அன்பு தான் பவரான அன்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பல வேளைகளில். ஆனால் இயேசு காண்பித்த அந்த மாதிரிகளை வைத்து பார்க்கும்பொழுது நம்முடைய அன்பு உண்மையிலேயே அந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி பார்க்கணும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக அந்த அன்பு காணப்படுதா? கணவனுக்குள்ளாக, மனைவிக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக, பெற்றோருக்குள்ளாக, சபையில் பார்க்கும்போது சபையில் நாம் பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளாக இத்தகைய ஒரு அன்பு காணப்படுகிறதா? நம்ம உண்மையிலேயே மனசில் எதுவுமே இல்லாமல் வெளிப்படையாக நாம் நேசிக்கிறோமா? ஆக 4 காரியங்கள் நாம் பார்த்தோம். இயேசு இதை தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு காண்பித்தது போல். அந்த 34ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க, யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை. இப்போ நமக்கு புரியும் எது புதிதான கட்டளை என்று பார்க்கும் பொழுது, எது ஆண்டவராகிய இயேசு எவ்வாறு நம் மீது அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாம் நினைத்து கொண்டிருக்கிற அன்பு இல்லை, நான் ஆல்ரெடி அன்பு செய்கிறேன், இல்லை நாம் எல்லோரும் நேசிக்கிறேன், இல்லை நான் இவங்களை அதிகமாக நேசிக்கிறேன், அப்படி அந்த அன்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே அன்பை, பாரபட்சமற்ற அன்பு, அதை தான் நம்ம பார்க்குறோம்.
1 கொரிந்தியர் 13 நம்ம வாசிக்கிற அன்பை பற்றி ஒரு அதிகாரமே இருக்குது, நீங்கள் அப்புறம் வாசிச்சு போகிறோம். அதில் பார்க்கணும், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த மூன்றிலும் எது அன்பு தான் பெரியது என்று பவுல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த அன்பை பற்றி நம்ம பேசும்போது பல காரியங்கள் நம்மால் பேச முடியும் இங்கே. ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இயேசு என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, தான் காண்பித்த மாதிரியை வைத்து அந்த மாதிரி அன்பை தான் நம்மக்கிட்ட இயேசு எதிர்பார்க்கிறார். அத்தகைய அன்பை தான் நாம் வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இயேசு எவ்வாறு தன்னுடைய சீஷர்களை, தனக்கு நெருக்கமானவர்களை அன்பு செய்தாரோ அதே அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தான் நாம் என்னவாக இருப்போம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருப்போம். 35ஆம் வசனம் வாசிங்க. 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆக அத்தகைய ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்த பொழுது தான் நம்ம எப்படி மற்றவர்கள் பார்வையில் நாம் கிறிஸ்தவர்கள். இப்போ யாராவது நம்மளை பார்த்து வெளியே நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிற அன்பை பார்த்து நம்ம கிறிஸ்தவர்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இல்லை நம்ம செய்கிற செய்கைகளை வைத்து நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்களா? நம்மளுடைய செய்கிற செய்கைகளை வச்சு பல வேளையில் சொல்லுவாங்க. வாரந்தோறும் நம்ம பைபிள் எடுத்துன்னு போயிடுறோம், காலையில் 9 மணின்னா கிளம்பிடுறோம் பஸ்ஸில், பல வேளை இந்த ப்ரேயர் மீட்டிங்ஸ்லாம் போகிறோம், மற்றவர்கள் கண்களுக்கு படுத்து. ஆக அதை வச்சு கிறிஸ்தவர்கள் நம்மளை பல வேளைகளில் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் என்னுடைய இயல்பான வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மற்றவர்களோடு எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறேன், என்னுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளி இடத்துலையோ இல்லை மற்றவர்களோ நான் பழகும்பொழுது அப்போ நம்முடைய பண்புகளை பார்த்து நம்ம ஓ இவன் கிறிஸ்தவன் போல அப்படின்னு நம்மளை சொல்லியிருக்காங்களா? இதை நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்போ தான் அப்படி சொல்ல வைத்தோம் என்றால் அப்போ நம்ம உண்மையிலே ஆண்டவருடைய சீஷர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த அன்பு எப்படி தான் நம்ம காண்பிக்க முடியும்னா, முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு. அந்த அன்பை நம்ம கிறிஸ்துவனிடத்தில் பெற்றால் மட்டும்தான் நாம் மற்றவர்களுக்கு இந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் ஒரு பாடியை ஃபிட்னஸ் ஆகணும், அவர் ரன்னிங் போகணுன்னு ட்ரை பண்ணுறான்னு வச்சுங்களேன். அப்போ அவர் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், முதலாவது அவருடைய அந்த ஷூஸு, அதற்கேற்ற அந்த உடைகள், மற்ற காரியங்களை ரெடி பண்ணிட்டு அவர் ரன் பண்ணுறார். ஃப்ரெஷ் ரன்னர் வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. முதல் நாள் ஷூலாம் போட்டுன்னு சட்டெல்லாம் போட்டுன்னு செம ஓட்டம் வர்றாரு, இன்றைக்கி ஸ்லிம்மே ஆகணுன்றான்னு சொல்லிட்டு. ஒரே நாளே என்ன பண்ணுவார், ஓடுவார், அவ்வளோதான் மூச்சு வாங்கி. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டேவே அப்படி ஓடும்போது என்ன ஆகுது பார்க்கும்பொழுது நம்ம லங்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. நம்ம எடுக்கிற இன்டேக் கம்மி, ஆனால் தேவைப்படுறது அதிகம். ஸோ நம்மளால் ரன்னிங் கண்டினியூ பண்ண முடியல. பல வேலைகள் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ரன்னிங்கை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆக நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நம் தேவனுக்குள்ளான அன்பில் பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து நாம் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆக்சிஜன் எது? தேவனுடைய அன்பு, அந்த தேவனுடைய வசனம், தேவனுடைய பிரசன்னம், இவையெல்லாம் நாம் கிறிஸ்துவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். ஆக நான் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவில் பிரசன்னமே இல்லை, கிறிஸ்துவுடைய அன்பு என்கிட்ட இல்லை, அப்போ அந்த அன்பை நான் எப்படி மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி நாம் பார்க்கணும். இப்போ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகள் இந்த குடும்பத்தில் எத்தகைய ஒரு அன்பை அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த அன்பை தான் அவங்க மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார்கள் என்று ஒரு சர்வே சொல்லுது. ஆக நம்ம எல்லோரும் கவனமாக இருக்கணும். ஆக நம்ம எத்தகைய அன்பினை நம்முடைய குடும்பத்தில் நாம் காண்பிக்கிறோம். இப்போ பல வேளையில் பார்க்கும்போது நாட்டில் பல்வேறு விதமான காரியங்கள் எல்லாமே யங்ஸ்டர் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான செயல்கள் நடக்குது. அப்போ சிறு வயதிலேருந்து அவர்கள் ஒரு குடும்பத்திலேருந்து வராங்க, அவங்க எத்தகைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ ஒரு குடும்பத்தில் எப்பயுமே பிரச்சனை, டெய்லி ஒரே போனாலே சண்டை, அடி தடி நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதில் வளர்க்கின்ற குழந்தைகளும் அதே ஒரு பக்குவத்தோடு கூட தான் அவர்கள் வெளியே வரும்பொழுது. ஆக இந்த ஆய்வின்படி என்ன பார்க்கும்போது, அந்த சிறு பிள்ளைகள் சிறு வயதில் எத்தகைய ஒரு அன்பினை கொடுத்து வளர்க்கப்படுகிறார்களோ அதே அன்பை தான் அவர்கள் அந்த சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று அது சொல்கிறாங்க. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது இந்த சகோதரத்துவ அன்பை நம்ம பார்க்குறோம். சகோதரத்துவ அன்பு என்று பார்க்கும்பொழுது குறிப்பாக இதை இயேசு அந்த சீஷர்களுக்கு தான் சொல்கிறார். 11 சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். ஆக நாம் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்னவாக இருக்கோம், சீஷராக தான் காணப்படுறோம். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு சீஷத்துவ பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பல காரியங்கள் நம்ம பேசுகிறோம், நம்ம இவாஞ்சலிசம் பண்ணோம், ப்ரேயர் மீட்டிங் போனோம், இது போனோம் அது போனோம், பல்வேறு காரியங்கள் நம்ம பண்ணாலும் கூட இவை எல்லாவற்றையும் நாம் அன்பினால் செய்யும் பொழுது
அது பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. இல்லை நமக்கு ஊழியத்தின் பொறுப்புகள் கூட ஏதாவது சபையில் கொடுக்கப்பட்டால் அதை நம்ம அன்போடு மனம் வந்து செய்யும் பொழுது அது வேறு. கொடுத்துட்டாங்க ஊழியம், செஞ்சு விடுவோம், என்ன பண்ணுறது, வேறு ஆளே இல்லை போல் நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு கிடையாது. ஆக தேவனுடைய அன்புன்னு பார்க்கும்பொழுது நம்ம பல காரியங்களையும் நம்ம பார்க்கணும். 4 காரியங்கள் பார்த்தோம். முதலாவதாக பார்க்கும்பொழுது தேவனுடைய அன்பு எவ்வாறு இருக்குது? அது நிபந்தனையற்ற அன்பு. அதாவது தேவன் வந்து குறைகளை காணாத அன்பு நம்ம பார்த்தோம். பிறருடைய குறைகளை நாம், தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும்பொழுது நாம் மற்றவருடைய குறைகளை நாம் எப்பொழுதுமே பார்க்க மாட்டோம். 2வது, தேவனுடைய அன்பு நமக்குள் இருக்குமே என்றால் நாம் மற்றவர்களை நாம் எப்படி நேசிப்போம்? சரிசமமாக நேசிப்போம், பாரபட்சமின்றி நேசிப்போம். இவர்களுக்கு அதிகம், இவங்களுக்கு கொஞ்சம், அத்தகைய அன்பு கிடையாது. ஆக தேவனுடைய அன்பு நமக்குள் இருக்கும்பொழுது நாம் எந்தவித நிபந்தனையும் இன்றி அன்கண்டிஷனல் லவ்வை நம்ம வெளிப்படுத்துவோம். கடைசியாக பார்க்கும்பொழுது தேவனுடைய அன்பு இருக்கும்பொழுது அவர் எவ்வாறு இந்த உலகத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே விதமான அன்பை நாம் நம்முடைய சமூகத்தில் நாம் கொடுக்க முயற்சிப்போம். ஆகவே இந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுதல் அல்லது இந்த ஒருவரை ஒருவர் நேசித்தல் என்று பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய டாபிக். அதாவது வேதம் முழுமையுமே அதுதான் இப்போ சொல்லுது, தேவனுடைய அன்பை பிரகாரமாக. ஆக நாம் இந்த நாட்களிலும் உண்மையிலேயே நாம் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அல்லது நான் என்னுடைய சொந்தமான ஒரு அன்பு ஒரு 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 பார் வச்சுட்டு இதான் என்னுடைய அன்பின் லெவல், இவ்வளோ தான் நான் பண்ணுவேன், இதுக்கு மேலே பவுண்டரிலாம் கிராஸ் பண்ணிட்டா பண்ண முடியாதுப்பா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே தெரிகிறேன். ஆக தேவன் எவ்வாறு வெளிப்படுத்தினாரோ அதே அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது இந்த உலக பிரகாரமான மக்களையும் நாம் தேவனுக்குள்ளாக வழிநடத்த தேவன் நம்மை கருவிகளாக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் நாம் மற்றவர்களுக்கு தேவன் எவ்வாறு நம்மை நேசித்தாரோ அதே அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். தேவனுக்குள்ளான ஆத்துமாக்களை நாம் ரட்சிக்க கருவியாய் காணப்படுவோம். ஆமீன்.